பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உலகத்திற்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த அருமையான நேரத்திலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக வேண்டி வந்த இதயத்தோடு தேவ சமூகத்திலே நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லும். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினால் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பின்னுமாய் உண்டாக்கினார் என்பது. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடனே சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லை. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒருவே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதற்கு கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, தள்ளுதற்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்பதை வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கூட்டி தருவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே வாசித்தவனுடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி சொல்லி, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இதோ இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான அநேக காரியங்களை குறித்து தியானிக்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினப்பா. இந்த நேரத்திலும் வாசித்தமுடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் தாமே அதிலே சொல்லப்பட்ட மகத்துவங்களை மகிமைகளை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ ஞானத்தை, தேவ புத்தியை, தேவ கிருபையை எங்கள் கண்களையும் எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் கர்த்தர் விருத்த செய்யலாம். வாசித்த வார்த்தைகள் மூலமாய் வருகிற சகல ஆண்டவரே காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் எங்கள் இருதயத்தை திறந்தற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் செவிகளை திறந்தற்காய் ஸ்தோத்திரம். நீரே வார்த்தையின் தேவனாய் இருக்கிறேன், நீரே வார்த்தையாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையான தேவன் மாம்சமாய் வெளிப்பட்டீரன், எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தைகளிலே கூறப்பட்ட காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து அதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நாம் வாசித்த இந்த சத்திய வார்த்தைக்காக நான் மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே நாம் வாசித்த காரியங்களை நாம் கவனிக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த வந்த நாட்களிலே அவரை பின்பற்றி அநேக ஜனங்கள் சென்று அவரிடத்திலே நன்மைகளை பெற்றார். அநேகர் அவரிடத்திலே சுகமடைந்தனர், விடுதலை அடைந்தனர், குணமடைந்தனர். அது மட்டுமல்ல, அநேகர் அவர் போஜனங்களை கொடுத்து அவர் தேசத்திலே அநேக இடங்களை சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து வந்த ஒரு தேவ மனுஷனாயிருந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்வதையும் அவரிடத்தை அவர் சுத்தமாக்குறதையும் நான் இங்கே கவனிக்கிறேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியமானது, அவரோடு கூட அங்கே நின்று கொண்டிருந்த பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்துல வந்து அவரை குறித்து எப்படி ஆகிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை எப்படி ஆகிலும் அவர் சொல்லுவதை தவறு என்று சொல்லி ஜனங்களை அவரை விட்டு வழிதருப்ப வேண்டும், ஜனங்களை அங்கே அவருக்கு பின் செல்வதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கமாக அவருக்கு பின் செல்லுகிற ஒரு காரியங்களை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அங்கே புருஷன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்திலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கிறார்கள். எப்படி ஆகிலும் புருஷன் மனைவியை தள்ளிவிடுவது அது சரியா தவறா என்று அங்கே அவரை சோதிக்க அந்த கேள்வியானது கேட்கப்படுகிறது. அவர்
வேதத்திலிருந்து அந்த காரியத்தை எடுத்து பேசுகிறார். அதைத்தான் அங்கே அதிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, அங்கே ஆதாமை படைத்த பொழுது அவன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்து அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதை அவர் அங்கே அவர்களுக்கு நினைவு கூர்ந்து, நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கவில்லையா என்று அவர்களிடத்திலே அவர் கேட்கிற ஒரு நியாயமான கேள்வி. அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் எந்த நோக்கத்திற்காய் மனிதனை உண்டு பண்ணி மனிதனுக்காக ஒரு துணையும் கொடுத்து அந்த துணையானது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்திலே அங்கே இருமணமாக அல்ல, அங்கே ஒரே மாம்சமாய் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் ஒரே காரியங்களுக்காக அந்த குடும்பத்தை இணைந்து நடத்துகிற அந்த சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டும், அங்கே அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்று அவர் அங்கே திரும்ப அதை சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆகவே தேவன் ஒரு நோக்கத்திற்காக மனிதனை படைத்து அவர்களை ஒரே மாம்சமாக அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழும்படியாகத்தான் இந்த பூமியிலே மனிதர்களை படைத்தார். அதற்கு அவர்கள் மறுபடியும் கேட்கிறார், அப்படியானால் தழுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று அவர்களிடத்திலே மறுபடியும் அங்கே தேவனிடத்திலிருந்தே மோசே அநேக கட்டளைகளை அநேக கற்பனைகளை வாங்கி கொண்டு அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறதை நாம் யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் இப்படி அநேக வேத புத்தகங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்படியானால் ஏன் இந்த காரியமானது சொல்லப்பட்டது, அதை ஏன் என்று அவர்கள் அவரிடத்திலே திரும்ப அங்கே அதை இன்னும் அதிகமாக சொல்லி எப்படியாகிலும் அவரை சோதித்து அவரிடத்திலே குற்றம் காண வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்திற்காக அவர்கள் சொல்லுகிற பொழுது அதற்கு அவர் திரும்ப சொல்லுகிற ஒரு காரியமானது, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினமத்தம் தான் இப்படி மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அது முதலாய் அப்படி இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று அவர் திரும்ப சொல்லி அதற்கு எந்த முகாந்திரம் என்று அவர்கள் கேட்கிறதை அவர் அதை விவரித்து சொல்லுகிறார். அவர்கள் கேட்கிற கேள்வியானது எந்த முகாந்திரத்தினால் தள்ளிவிடுவது நியாயம் என்று சொல்லும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனத்தின் நிமித்தமே அன்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரனாயிருப்பான், தள்ளிவிடப்பட்டவளை விவேகம் பண்ணுகிறவனும் விபச்சாரனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் அதை இன்னும் அதிகமாக விவரித்து சொல்லுகிறதை பார்க்கும். இதில் காணப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தி, ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அது மோசேயின் நாட்களில் இருந்துதான் இப்படிப்பட்ட காரியங்களானது காணப்படுகிறது. தள்ளுதல் சீட்டு என்று கொடுத்து இன்றைக்கும் கூட டைவர்ஸ் நோட்டீஸ் என்று சொல்வார். இன்றைக்கு அநேக திருமணங்களை இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் இங்கே ஜாதி மதம் இனம் என்று வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு அநேக இடங்களில் இன்றைக்கும் கூட நம்முடைய இந்தியா தேசத்திலே இங்கே நாம் பார்க்கிற பொழுது அங்கே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கேஸுகள் இந்தியா முழுவதும் அங்கே வழக்குகளுக்கு அங்கே வந்து குவிந்து கிடக்கிறது. அந்த வழக்குகள் அது தீர்க்க வேண்டுமானால் எத்தனையோ ஆண்டுகள் ஆகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்விதமாக அங்கே தினசரி ஏதாவது ஒரு குற்றங்களை குறைகளை கண்டுபிடித்து ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அல்லது பெண் வீட்டார் ஆண் வீட்டார் என்று இப்படி எப்படி ஆகிலும் அங்கே பணத்திற்காக அல்லது அவர்கள் சொந்த சுய விருப்பத்திற்காக அல்லது சில காரியங்களுக்காக அங்கே ஒருவரை ஒருவர் தள்ளிவிடுத்து இன்றைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து இப்படி செய்கிற காரியமானது இங்கே சொல்லப்பட்ட இந்த வேசித்தனத்தை அன்றி அங்கே
காரணமே இல்லாமல் கூட சின்ன சின்ன வாய் வார்த்தைகளினாலே அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதபடி, அது ஒருவரை ஒருவர் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே குற்றப்படுத்தி கொண்டு அங்கே தன்னுடைய படிப்பின் ரீதியாக, வேலை காரியமாக அல்லது பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக அங்கே துவக்கத்திலே இருவரும் அங்கே இன்னும் பெற்றோர்கள் திருமணத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லது அங்கே இருவரும் காதலித்து திருமணம் செய்கிறோம் என்கிற அந்த திருமணமும் கூட அங்கே இடையிலே பிரிந்து சென்று அல்லது இடையிலே அவர்களுக்குள்ளாக மனஸ்தாபம் ஏற்பட்டு பிள்ளைகளும் அங்கே தாய் தகப்பன்மாரும் பிரிந்து போவதும், பிள்ளைகள் அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் இன்றைக்கு அது அதிகரித்து கொண்டு வருகிறதை நாம் இங்கே காணப்படுகிறது. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே வேசித்தனம், சரீர பிரகாரமாக அங்கே கணவனுக்கு செய்கிற துரோகம், அது மட்டுமல்ல மனைவிக்கு செய்கிற துரோகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம்தான் அங்கே அவர்கள் விபச்சாரி என்கிற விபச்சாரக்காரன் அல்லது வேசித்தனக்காரன் என்று அங்கே அந்த அடையாளத்தின் கீழாக மட்டுமே அதை செய்ய வேண்டும். மற்றபடி செய்வது அது தேவனுக்கு பிரியம் இல்லாது, தேவனுடைய சித்தம் அல்ல என்று அவர் அங்கே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பார்க்கிற பொழுது இது ஒரு அருவருப்பான செயலாக அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத செயலாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கிற பொழுது அங்கே இந்த கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு முக்கிய நோக்கமானது, அவர்கள் எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அங்கே எப்படி ஆகிலும் சோதித்து அவரிடத்திலே அவரை அந்த பட்டணத்திற்கு வர செய்ய முடியாதபடி அல்லது அந்த பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்ய முடியாதபடி தடை செய்ய வேண்டும் என்கிற காரியமாக நம் வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கும் பொழுது இந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பார்க்கிறோம் அவரிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டு அவரை அங்கே சோதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில இடங்களிலே அவரை கல்லெறிவதும், சில இடங்களிலே அவரை ஊழியம் செய்ய முடியாதபடி தடை செய்து அவரை அங்கே பிடித்து அங்கே கொலை செய்ய முயற்சி செய்வது, இப்படியாக அவருக்கு அநேக உபத்திரவங்களை கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் அங்கே வேதத்திலே பார்க்க முடிகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், உண்மையாகவே தேவன் இந்த பூமியிலே மனிதர்களை படைத்து மனிதன் அங்கே ஒரு குடும்பமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவ சமாதானத்தோடு, தேவ அன்போடு, தேவ இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இங்கே உபதேசத்தின் நிமித்தம் அல்லது அங்கே அவர்கள் பரிசேயரோ சதுசேயரோ அவர்களுடைய சொந்த கொள்கைகள், கோட்பாடுகள் என்று ஏற்படுத்தி கொண்டு வந்து அங்கே பிரிவினைகளை ஏற்படுத்தி அங்கே ஜனங்களை தவறாக அங்கே வழிநடத்தி கொள்வதை அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அது காணப்படுகிறது. அன்றைக்கு அது பரிசேயர் சதுசேயர் என்ற போர்வையிலே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக சபைகள் இங்கே தங்களுக்கு என்று ஒரு பெயரை, தங்களுக்கு என்று ஒரு கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மார்க்கமானது அங்கே பிரிந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வேதத்திலே சொல்லும் பொழுது, எங்கே நாமத்து நிமித்தம் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியிலே நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது செய்யப்படும், அது உங்களுக்கு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு மனம் இல்லாதபடி அங்கே தேவ சபையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க முடியாதபடி இன்றைக்கு அநேக உபதேச குழப்பங்கள், அநேக அங்கே இயேசு கிறிஸ்துவை எப்படி சோதிக்க அங்கே அந்த காரியம் செய்யப்படுகிறது. அதே போல இன்றைக்கும் அநேக சபைகளிலே தங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சரி என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்களை அங்கே பிரிவினைகள் மூலமாக பிரிப்பதை, ஒருவரை ஒருவர் அங்கே பேச முடியாதபடி அல்லது தொடர்பு கொள்ள முடியாதபடி அங்கே நாங்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள், நீங்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள், எங்கள் சபைதான் ஆதி சபை, எங்கள் சபையிலே சேர்ந்தால் மட்டுமே நீங்கள்
அங்கே தேவனுடைய பரிசுத்த நகரத்துக்கு வர முடியும். இந்த சபையிலே உங்களுக்கு தவறான போதகம் இருக்கிறது அல்லது இப்படி நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அது கொள்கைகள் ரீதியாக, கோட்பாடுகள் ரீதியாக அங்கே பிரிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த பூமியிலே ஊழியம் செய்து வந்த பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிற நாட்களே அவர் தன்னை குறித்து இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அவர் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவரிடத்திலே அங்கே சில கேள்விகள் கேட்கிறார்கள் யூதர்கள். அங்கே நீர் யார் என்று சொல்லுகிற பொழுது அவர் இயேசு சொல்லுகிறார், நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் பிதாவை குறித்து பேசுகிறேன். அங்கே நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, பிதா எனக்கு போதித்தவைகளே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் பிதாவினிடத்தில் கண்டதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தன்னை குறித்து தான் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். அதைத்தான் நாம் அங்கே மார்க் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எப்படி அந்த யூதர்களுக்கு அவர் தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்தினாரோ, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அங்கே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், இப்படியாக அவர் தன்னை குறித்து அவர் பேசி கொண்டு வருகிறதை அவர் பார்க்க முடியும். அதே போல இங்கே மார்க் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்து வந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அங்கே அந்த சீஷர்களை நோக்கி அவர், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் அங்கே கேட்கிறார். அப்பொழுது சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்னும், சிலர் எலியா என்னும், வேறு சில தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது இங்கே பேதுரு பிரதியுத்தரமாக நீர் கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுவது. அது மட்டுமல்ல, அங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறதை நம்ம அங்கே கவனிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்த பூமியிலே வந்த நோக்கத்தை, அவர் பல பாடுகளை பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேதபாரர்களாலும் தள்ளப்பட வேண்டும், கொல்லப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து அவர் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை கவனிக்கும். இந்த கிறிஸ்து என்று அன்றைக்கு இருந்த எத்தனை ஜனங்கள் அறிந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது மிக சொற்பமான ஜனங்களே அவரை கிறிஸ்துவாக அறிந்து கொண்டார். இதெல்லாம் இந்த கிறிஸ்து யார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது அவர் உலக இரட்சகராக ஜனங்களுடைய பாவங்களை மீறுதல்களை அவர் சுமக்கிறவராக அங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொன்னப்பட்ட வண்ணமாக அவர் இந்த பூமியிலே நம்ம ஊருடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியாக வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே சகரியாவிலும் மீகாவிலும் இப்படி பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே அங்கே தேவன் இந்த பூமிக்கு தான் ஒரு குமாரனாக வரப்போகிறார், அங்கே அவர் நம்ம ஊருக்காக மரிக்க போகிறார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமக்க போகிறார் என்று, அது மட்டுமல்ல அவர் தாவீதின் வேராக வரப்போகிறார். இப்படி வேதத்திலே அநேக காரியங்கள் அவரை குறித்து சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி அங்கே அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 நாம் அங்கு பார்க்க முடியாது. ஜனங்கள் இன்றைக்கு சரியானபடி தேவனை அறிந்து கொள்கிறார்களா? இந்த கிறிஸ்து யார், தேவன் யார், பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவியானவர் யார் என்று அவரை எந்த ரூபத்திலே அவரை அடையாளம் காணுகிறார்கள்? அவரை ஒரே தேவனாக அடையாளம் காணுகிறார்களா? 3 தேவனாகவா? அல்லது புறஜாதிகளைப் போல அங்கே தேவன் பிரிந்து கிடக்கிறாரா என்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கு. தான் பவுலும் சொல்லும் பொழுது
அங்கே தேவன் பிரிந்து இருக்கிறாரா என்று கேட்கிறார். இன்றைக்கு ஊழியங்கள் பிரிந்து கிடக்கிறது. ஜனங்கள் அங்கே பிரிவினைகளுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு, உபதேசங்களுக்குள்ளாக, கொள்கைகளுக்குள்ளாய், கோட்பாடுகளுக்குள்ளாக சிக்கிக் கொண்டு இருக்கிறதை நாம் கவனிக்கப்பட்டு, ஆனால் தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், நான் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறேன், நானே, என்னை என்று வேறே தேவர்கள் இல்லை என்று இப்படி ஏசாயா 44 அதிகாரத்திலே அநேக வசனங்களை தன்னை குறித்து, எனக்கு சமானமானவர் ஒருவரும் இல்லை, நானே முந்தினவர், நானே பிந்தினவர் என்று சொல்லி, அந்த முந்தினவராய் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிந்தினவராய் அவர் குமாரனாக அங்கே தன்னை மாம்சத்திலே வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்ட நியதி என்ற சொன்னமாக அவர் நமக்காக ஒரு முறை அவர் இந்த பூமியிலே மனுஷனா சரீரத்திலே வருகிறார். அவர் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவர் முதலாவது நமக்கு உயிர்த்தெழுதலின் அந்த பங்கு அடையும்படியாக, அந்த முதற் பலனை அவர் பெறும்படியாக ஒரு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதாக. அப்படிப்பட்ட தேவன், அவருடைய சிந்தை, அவருடைய சித்தம், அவருடைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய ஆதி சித்தமாக இருக்கிறது. அதான் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி, அதனால்தான் அங்கே எபேசியர்ல நாம் வாசிக்கிற பொழுது, எபேசியர் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற எபேசியில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவினுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லார்கள். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த வானம் பூமி என்று உண்டாவதற்கு முன்பாகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டோம், கர்த்தருக்குள் முன்குறிக்கப்பட்டோம், தேவனுக்குள் முன்குறிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே, இன்றைக்கு சுமார் 6000 ஆண்டுகள் ஆகிறது நாம் இந்த பூமியிலே அங்கே மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சிந்தையிலே நாம் 6000 வருடங்களுக்கு முன்பாக, அல்லது இந்த வானம் பூமி உண்டாவதற்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அவருடைய சிந்தையில் இருந்தோம். அந்த சிந்தை இன்றைக்கு, அந்த கிருபை, நாம் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மாம்ச பிரகாரமாக அவரை தொழுது கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுத்தது. ஆகவே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய சுவிகார புத்திரராக இருக்கிறோம். தேவனாலே முன்குறிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சுவிகார புத்திரராக இருக்கிறோம். இது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இது அவருடைய இரத்தத்தினாலே உண்டாகிய பாவம் மன்னிப்பாகிய அந்த மீட்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவர் நம்மை அங்கே முன்குறித்ததினாலே கிடைக்கிற ஒரு பாக்கியமாக இருக்கு. இது எந்த ஒரு மனுஷனோ அல்லது எந்த ஒரு சபையோ நம்மை மீட்கவில்லை, தேவன் நம்மை முன்குறித்திருக்கு. ஆகவேதான் அது அங்கே முதலாவது வேதத்திற்குள்ளாக சென்று தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர், நான் இப்படி ரட்சிக்கப்பட்டேன், அப்படி ரட்சிக்கப்பட்டேன், இப்படி எனக்கு வந்தது, அப்படி வந்தது என்று சொல்வார். அது ஒரு தேவனுடைய திட்டமாக இருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை உண்டு பண்ணுகிறது தேவன். அந்த திட்டத்தின் மூலமாக நாம் அவருக்கு என்ன செய்கிறோம் என்று அவர் நம்மை கவனித்துக் கொண்டு, இன்றைக்கு அநேகர் தன்னை பெருமை பேசிக்கொண்டு தனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக, அல்லது தனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நினைத்து அங்கே தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு பொருளாதார ரீதியாக அல்லது உலக ஐஸ்வர்யத்தினாலே, உலக அதிலே கிடைக்கிற பதவிகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக தேவனுடைய அழைப்பை மறந்து அங்கே சுயமாக செல்கிறதை நாம் பார்க்க முடியும். அது அந்த அன்றைக்கு இருந்த அந்த பரிசேயருக்குள்ளும் சதுசேயருக்குள்ளும் இருந்தது. அவர்கள் வேதத்தை நன்கு கற்றறிந்தவர்களாக இருந்தும் அங்கே தங்களுக்கென்று அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு தங்களை அங்கே தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறவர்களாக, தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வர்களாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். அவைதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடித்து இயேசு கிறிஸ்துவைக்கு எதிராக
நின்ற அவர்களாக அங்கே மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு நாம் எப்படி தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தோமா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன், நான் பரிபூர்ணனாய் இருப்பது போல நீங்களும் பரிபூர்ணனாய். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய காரியங்களை வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு நாம் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி, எந்த ஒரு கொள்கைகளுக்கோ கோட்பாடுகளோ நாம் கவனிக்காதபடி, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் மட்டுமே நம்மை நியாய்ந்து இருக்கிறது. இந்த பூமியில எவ்வளவு பெரிய சபையானாலும், எத்தனை கோடி ஜனங்கள் அதில் இருந்தாலும், அந்த சபையுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை வைத்து தேவன் ஒரு காலம் நியாய்ந்திருக்க போவதில்லை. வேதத்தை கொண்டுதான் அவர் நியாய்ந்திருக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நியாய்ந்திருக்க போகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் இந்த காரியத்திலே மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதி முதல் அப்படி இல்லை. அது மனிதனுடைய சுய விருப்பத்தினாலே அல்லது மனிதனுடைய அங்கே சிந்தைகளை, அந்த எண்ணங்களை தேவன் அறிந்து அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறானா இல்ல என்று அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த காரியமாகும். எனவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் நமக்கு சொன்னதை நாம் மீறி நடக்கிற பொழுது அது நம்மை தடுமாறச் செய்து விடுகிறது, அல்லது நம்மை அது பலவீனப்படுத்தி அது தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறதோ, அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற முடியாதபடி அது ஒரு தடையாக இருக்கிறதை நாம் காண முடியும். எப்படி ஒரு மருத்துவர் அங்கே ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்தை கொடுத்து அந்த மருந்தை எந்த நேரத்தில் அவர் எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதை மீறி அதை அதிகமாக உட்கொண்டாலோ அல்லது எடுத்து கொள்ளாமல் விட்டாலோ அது அவருக்கு அநேக உபத்திரவங்களை கொடுத்து விடும். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் தேவனிடத்திலிருந்து விடுதலைகளை, சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஆகவேதான் அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறேன், அவர் ஊழியருடைய சுகத்தை விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற அங்கே சப்பானிகள், குருடர்கள், முடவர்களை அவர்கள் குணப்படுத்தினார். ஆனால் சபையிலே நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் அதை பரிகாரம் அல்லது அதற்கு பலியாக செலுத்தி அவர்கள் மறுபடியும் தவறு செய்து கொண்டு வந்து அங்கே தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் அபத்தமாக்குறது அங்கே நாம் பார்க்க முடியும். அதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிற பொழுது மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது இந்த காரியத்தை நாம் கவனித்தால் அங்கே தேவனை உடைய காரியத்தை ஜனங்கள் எப்படி செய்து கொண்டு வந்தார்கள் என்று கவனிக்க முடியும். பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து எருசலேம் வருகிற பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் அவரிடத்திலே வந்து அவருடைய சீஷர்கள் கைகளை கழுவாததால் போஜனம் பண்ணுகிறதை கண்டு குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். பரிசேயர் முதல் யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைகொண்டு அடிக்கடி கை கழுவினாலே ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும் பொழுதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே சொம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மண்ணையும் கழுவலாம். வேற அநேக ஆசாரங்களை கை கொண்டு வந்தார். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார். இதைத்தான் இன்றைக்கு அநேக சபைகளிலே சபையுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மீறும் பொழுது ஜனங்களை அங்கிருந்து புறம்பாக்குவதும் அல்லது ஜனங்களை அந்த சபைக்குள்ளாக சேர்க்கிற பொழுது ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு அப்படித்தான் செய்ய வேண்டும், அதுதான் ஒழுங்கு என்று சொல்லி அவர்கள் வேதத்திலே சொல்லப்படாத அநேக காரியங்களை அங்கே செய்கிறதை நாம் அங்கே கவனிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றே எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர் அவங்களை குறித்து
ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களை கை கொண்டவர்கள், கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள், இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைகொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாயிருக்கிறது. அவர்கள் அங்கே தேவனுடைய கட்டளைகளை தள்ளி விடுகிறார். அதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு. தேவன் சொன்ன காரியத்தை மறந்து இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் அதை கவனிக்க முடிகிறது. தேவன் எந்த நோக்கத்திற்காக சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்கிறது. இன்றைக்கு சுவிசேஷமானது அது சபைகளை விட்டு செல்லாதபடி, அல்லது செல்லுகிற இடங்களிலே சபைகளுக்கு சபைகள் உபத்திரவங்களை கொடுத்து கொண்டு, அது ஜனங்களை, ஊழியர்களுக்கு ஊழியர்கள் அங்கே தடைகளை ஏற்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற பொழுது அவரிடத்திலே பரிசேயரும் சதுசேயரும் வந்து அவரை தொல்லை கொடுத்து கொண்டு அவரை குற்றம் கடித்து எப்படியாகிலும் அவரை அந்த ஊழியத்தை தடை செய்ய வேண்டும், அவரை தங்களுடைய இடங்களுக்கு அனுமதிக்காமல் தடை கொண்டு வர வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வந்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குறீர்கள். ஆகவே இன்னைக்கு ஜனங்களுடைய காரியங்களை, சபைகளுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது அது முழுவதுமாக சடங்குகளும், அங்கே பாரம்பரிய கொள்கைகள் கோட்பாடுகளினால் அது வேதத்துக்கு அநேக காரியங்கள் புறம்பாக காணப்படுகிறது. பெயர் கிறிஸ்தவர்களாக பெயரளவிலே வருடம் வருடம் அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நினைவு நாளையும், அங்கு மட்டுமல்ல அங்கு மரித்த நாட்களையும், இப்படி அது ஒரு சடங்காச்சாரமாக கொண்டு வந்து செய்கிறார்களே தவிர அதனுடைய உள்ளான நோக்கம் என்ன, ஏன் அவர் மரித்தார், அவர் யாருக்காக மரித்தார், அந்த மரித்த நோக்கம் என்ன, அது யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு அதை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போவதல்லாமல் அது சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது, அது ஒரு பாரம்பரியமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அது தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய காரியங்களை அதற்கு எதிராக இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே நாம் மிக கவனமாக இருந்து கொண்டு நம் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நோக்கத்திற்காக அங்கே தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை இங்கே பூமியில அனுப்புகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிற பொழுது, மனுஷராயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் மரித்தோர் நிரப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற நான் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார், ரெண்டனைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அங்கே 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பி போவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்னைக்கு அநேகர் வேறு சுவிசேஷங்களை, வேறு காரியங்களை பேசிக்கொண்டு வேறொரு காரியங்களுக்குள்ளாக செல்வதை அன்றைக்கு பவுல் காலத்திலே நாம் காணப்படுகிறோம். அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்பி செல்வதை நான் கண்டு ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை களங்கப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதில்லாமல் வேறல்ல, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் எல்லாம் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கட்டவன் என்று சொல்லும். ஆகவே நமக்கு ஒரு சுவிசேஷம், ஒரே ஒரு சுவிசேஷம் உள்ளது. அந்த சுவிசேஷகம் என்ன என்று வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அந்த சுவிசேஷகத்தை அவர் அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அந்த சுவிசேஷத்தை பிரஜாதிகளிடத்தில் அறிவிக்கும்படியாக எனக்குள் வெளிப்படுத்தப்படையமா இருந்த பொழுது நான் உடனே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணேன். எனக்கு முன்னே அப்போஸ்தலா இந்த எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் தமஸ்கூரிலே திரும்பி வந்தேன். 3 வருஷம் நான் அங்கே பேதுருவை சந்தித்தேன் என்று சொல்லி அங்கே பேதுரு
இடத்திலோ அல்லது மற்ற அப்போஸ்தலரிடத்திலோ அல்லது வேறு யாரிடத்திலுமே சொல்லாமல் அவர் தேவனிடத்திலே அங்கே தனிமையாக இருந்து அவர் அதை கற்றுக்கொண்டு வருகிறார். 3 ஆண்டுகள் அவர் அதை கற்றுக்கொண்டு வருகிறார். ஆகவேதான் அங்கே சுவிசேஷம் அது சத்தியத்தினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதாக இருக்க வேண்டும். தேவனை குறித்து பேச வேண்டும். தேவன் யார் என்று அது சொல்ல வேண்டுகிறதாக இருக்க, அது எந்த காரியத்திற்காக அது சொல்லப்பட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக சுவிசேஷத்தை குறித்து நான் சில காரியங்களை, எது உண்மையான சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் என்ன என்று நம்முடைய இந்த சேனலிலே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு நேரம் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள, அந்த சுவிசேஷமானது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படுகிறதா? இந்த சுவிசேஷகம் அது தேவனை குறித்து பேசப்படுகிறதா, மனுஷனை குறித்து பேசப்படுகிறதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டு, அவர் யார் என்று தெரிந்து கொண்டு, அவரை நாம் அறிந்து கொள்ள தேவன் பிரியப்படுகிறார். ஆகவேதான் பவுல் மூலமாக அங்கே அதை விளக்கி பேசுகிற எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரம், ஒரே சரீரத்துக்குள்ளாமா கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகராய் இருக்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லும். அப்படியானால் புறஜாதிகளாகிய நாம் அங்கே தேவனுடைய சுதந்திரராயும் அந்த ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாயும் அங்கே தேவன் நமக்கு பண்ணின வாக்கு தத்தத்திற்கு நாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அது ஒரு பெரிய ரகசியம். ஆக சுவிசேஷகமானது அது வெறும் இயேசு கிறிஸ்துவை மட்டும் சொல்வதல்ல. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, அவர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், நாம் எப்படி அவரோடு கூட அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி பங்காளிகள் ஆகிறோம் என்கிற அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே கிறிஸ்துவின் ரகசியமாக இருக்கிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்கள் அங்கே பவுல் மூலமாக தேவன் பேசி, அன்றைக்கு இருந்த சீஷர்களிலே 12 சீஷர்களிலே அங்கே பவுலுடைய ஊழியம் மிக வித்தியாசமான முறையிலே அது தேவனை குறித்தும் தேவனுக்குரிய காரியங்களை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் உபதேசத்தின் மூலமாக அங்கே பேசுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியாது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உண்மையாக தேவனுடைய வார்த்தையின்படி, அங்கே வேதம் சொன்ன சத்தியத்தின்படி, ஆதியிலே தேவன் எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்காக நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்து நாம் தேவனோடு கூட என்னென்றைக்கு இருக்க தேவன் நமக்கு பிரியப்படுகிறார். ஆகவே அங்கே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு சுவிசேஷம், சரியான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதா? அந்த பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினால எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது? அந்த ஆத்துமாக்கள் முடிவு பரியந்தம் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறார்களா? அந்த ஆத்துமாவானது தேவனோடு கூட அங்கே ஒன்றிணைந்து தேவனுக்காக அவர்கள் ஜீவிக்கிறார்களா என்று அங்கே அந்த பொறுப்பு அதை சொல்பவர்கள் அவர்கள் சேர்ந்திருக்கிற சபைகளுக்கு உரியதாக இருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய வார்த்தையை மட்டுமே கவனித்து, இந்த பூமியிலே அநேக உபதேசங்கள், அநேக கொள்கைகள், கோட்பாடுகள் இருந்தாலும் இந்த வேதத்தை கொண்டுதான் தேவன் நம்மை நியாயந்திருக்க போகிறார். ஆகவே நாமும் சத்திய வேதத்திற்கு திரும்பி ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் வேதத்திலிருந்து மட்டுமே வர வேண்டும், வேத வார்த்தையின்படியே வர வேண்டும், வேதத்தை கடைபிடிக்கிறவர் மூலமாக மட்டுமே அது வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டு தொடர்ந்து நாம் தேவனுக்கு முன்னேற கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் இன்னும் அநேக காரியங்களை தியானிக்கலாம். கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே வாசித்த நம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதாவது நீரே வார்த்தையாய் இருக்கிறேன், நீரே தேவனாய் இருக்கிறேன்.
அன்றைக்கு ஆண்டவரே பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரே வேத பாரகரும் இடத்துல வந்து ஆண்டவரை சோதிக்கும்படியாக கேள்விகளை கேட்கிறார்கள் அப்பா. கை கழுவுதல் சரியா அல்லது மனைவியை தள்ளிவிடுவது சரியா என்று சொல்லி இப்படி கேட்டு அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் வியர்த்தனமாக்குறது. அங்கே பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள் என்று நீ சொல்லியிருக்க. இன்றைக்கும் கூட ஆண்டவரே அநேக சடங்குகள் அநேக காரியங்கள் மூலமா நீர் செய்த நோக்கத்தை, நீர் எந்த நோக்கத்திற்காக முன்குறித்து இருக்கிற அந்த நோக்கத்தை மறந்து ஆண்டவரே தங்களுக்கென்று கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு வேதமானது சரியானபடி செல்லாதபடி, வேதத்தை நோக்கி பார்க்காதபடி, வேதத்தின் ரகசியங்களை குறித்து பேசாதபடி, சொந்த காரியங்களை பேசிக்கொண்டு ஆண்டவரே தங்களை தாங்களே ஆண்டவரே என்ன செய்வதென்று அறியாத ஜனங்களாக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சத்தியத்தை கேட்கிறவர்களாய், சத்தியம் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்று சொன்னோம். நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த சத்தியத்திற்குள்ளாய் திரும்பி வர அந்த வெளிப்பாட்டினுடைய ஆவியை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற தேவ இறக்கம் தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ்.